Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல உதிரியா சாஃப்ட்டா பூ மாதிரி இருக்கக்கூடிய ரவா உப்புமா எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். உப்புமா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ரொம்பவே வாசனையா டேஸ்டா சூப்பரா இருக்கும். இது கூட 2 வாழைப்பழம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சிட்டு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட நெய் இல்ல அப்படினா அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே பெரிய வெங்காயம் 1 அது சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 10 போல முந்திரி, இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை, இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்ளோ போட்டுட்டு இத நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா லேசான ஒரு கோல்டன் கலர் வரட்டும். அது மட்டும் இல்லாம முந்திரியும் கொஞ்சம் பொன்னிறமா வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்தடுங்க. இப்போ கொஞ்சம் வறுபட்டதும் ஒரே ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட், இதோட தோல் எல்லாம் சீவிட்டு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த கேரட் வந்து ஒரு பகுதி அளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல ரவை சேர்க்க போறோம். ரவை அப்படிங்கிறது 1 கப் அளவு, 250 ml கப்ல 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து பாக்கெட்ல வறுத்த ரவை அப்படின்னு நம்மளுக்கு கடையில கிடைக்கும். அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து இது கூட போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்பதான் இந்த ரவை வந்து நல்லா உதிரியா வரும். ஒரு 2 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தெடுங்க. அதுக்காக அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட போகிறோம். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு உடனடியாக நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இனிமேல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரவை அந்த தண்ணி உறிஞ்சு எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது ஒரு 2 செகண்டில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நல்ல கெட்டியாயிரும். அப்புறமா இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது இது நல்ல உதிரியாக சாஃப்டாக வர ஆரம்பிக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. இந்த அளவு தண்ணியிலே நம்ம மிக்ஸ் பண்ண பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ பர்ஃபெக்டாக உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் போடணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இதில் போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவா உப்புமா பொறுத்தவரை சூடோடே சாப்பிடுங்க. கூடவே 2 பனானா மட்டும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப இது பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.